சற்று பொறுங்கள் பிரபு. அனுமான், சீதையை பார்த்தாயா? பிரபு, பார்த்துவிட்டு மட்டும் வரவில்லை, பரிசோடு வந்திருக்கிறேன். பிரபு, இதை தாய் தங்களுக்காகவே கொடுத்தனுப்பினார். பிரபு, எனக்கும் பசிக்க ஆரம்பித்து விட்டது. ஆனால் பிரபு, தாய் ஒன்று கூறி அனுப்பினார்கள். நீங்கள் உணவருந்திய பிறகு மீதமுள்ளதை என்னை உண்ணச் சொன்னார்கள். என்னை பொறுத்தவரை இதில் இருப்பது சீதை செய்த உணவு மட்டுமல்ல, சீதையின் அவளுடைய பாசம், அவளுடைய உலகையை கொண்டு வந்திருக்கிறார். சுளையும் சாரும் பனிமலரே தேனும் சுவையும் இனியன என்பேன். எனினும் இனியவள் என்னவள் சீதையை என்னுயிர் என்பேன். சீதா சீதா என்னுயிரே சீதா, நீ தந்த சீதா. பெரும் துக்கத்தையும் தாங்க முடியாத வழியையும் அனுபவித்து விட்டார். இது போதும், இனி எப்பொழுதும் முன்னோடுதான் இருப்போம். இதற்கு பிறகு உன்னை விட்டு எங்கும் நாங்கள் செல்ல மாட்டோம். இனி கூடிய விரைவில் இந்த அரண்மனையில் நம் சூரிய குலத்தின் ஒளி எங்கள் மருமகள் சீதை திரும்பி வந்து விடுவாள். சரியாக சொன்னீர்கள் அம்மா. அண்ணி வரத்தான் போகிறார்கள். உண்மையாகவா? ஆமாம்மா, அனுமதி தாருங்கள் அண்ணா. நாங்கள் அனைவரும் அண்ணியை அழைத்து வர செல்வோம். பொழுது விடிந்து விட்டதால் சூரியன் உதயமாக முகூர்த்த நேரம் பார்க்க வேண்டுமா? என்ன அம்மா, அனுமான் நீயும் உடன் செல்கிறார். பிரபு, தாயை அழைத்து வர மகனும் செல்ல வேண்டும் அல்லவா? நீங்கள் இருவரும் எப்பொழுதும் சீதையோடு இருந்திருக்கிறேன். அதனால் இருவரும் என்னோடு இருக்க. நீங்கள் இல்லாமல் வெகு காலம் வாழ்ந்து விட்டேன். இனி என்னால் ஒரு நொடி கூட பிரிய இயலாது. எங்கள் அம்மா அப்பாவை ஒன்றிணைப்பதற்காக சபதம் மேற்கொண்டோம் அல்ல. இப்பொழுது அந்த நேரம் வந்துவிட்டது. அதனால் அம்மாவை நாங்கள் அழைத்து வர சென்றுதானே ஆக வேண்டும். சென்று வாருங்கள். அம்மா, நீங்களுமா? நீங்கள் என்னோடு இருப்பேன் என்று சொன்னோம், இல்லை என்று சொல்லவில்லையே. அது சீதை வந்த பிறகுதான். வாருங்கள், தாமதமாகவில்லையா? சீதை காத்துக் கொண்டிருப்பாள். வாருங்கள் வாருங்கள். அனைவரும் உன்னிடம் வருகிறார்கள் சீதா. உன்னை வீட்டிற்கு அழைத்து வர கிளம்பி விட்டார்கள். அதுவும் முழு கௌரவத்தோடு. அன்னையை காண கண்களின் நல்ல காரியத்திற்காக புறப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த வானிலை இப்பொழுதுதான் மாற வேண்டுமா? இந்த குதிரையே நின்று விட்டது. ஹனுமன் அவர்களே, அங்கு கவனித்தீர்களா? எவ்வளவு நாகங்கள் இருக்கிறது என்று பாருங்கள். நாகமா? என்னாயிற்று ஹனுமன் அவர்களே? அனைத்தும் நலம் தானே? கவனம் லவன் குசனே, இங்கு ஏதோ ஒரு தீய சக்தி இருப்பது போல் உள்ளது. என்னவாயிற்று ஹனுமன் அவர்களே? ஏதாவது பிரச்சனையா? ஹனுமன் அவர்களே, ரகுகுலம் நல்ல செயலுக்காக கிளம்பி இருக்கிறது. நாம் அவர்களை முன்னேறி செல்லவிட வேண்டும். இந்த மாயைக்கான தீர்வை நாம் காணலாம். கூறுங்கள் ஹனுமன் அவர்கள். ஒன்றுமில்லை தம்பி லட்சுமணா, நீங்கள் அனைவரும் முன்னேறி செல்லுங்கள். தாய் வசிக்கும் குடிலை நோக்கி செல்லுங்கள். நாங்கள் பின்தொடர்ந்து வருகிறோம். என் பெருமாள், இந்த செயல் நல்லபடி நிறைவேற வேண்டும். என்ன செய்கிறார் ஹனுமன் அவர்கள்? என் பெருமாள், உங்களின் திருவருளால் அவர்களோடு என் நிழலை அனுப்பிவிட்டேன். அவர்கள் செல்லும் வழியில் அவர்களுக்கு எந்த இன்னலும் ஏற்படக்கூடாது. என் பிரபுவும் தாயும் இணைய போகும் இந்த தருணத்தில் எனக்கு உதவி செய்யுங்கள் என் பெருமாள்.